நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிள்ளை உலகாசிரியனும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரிகள். 18 ரகசிய கிரந்தங்களை மூத்தவர் சாதித்தார். ஆச்சாரிய ஹிருதயம், அருளிச் செயல், அனுபவம், ரகசியங்கிற ரொம்ப ஆச்சரியமான கிரந்தத்தை திருத்தம்பியார் சில வியாக்கியானங்களோட சேர்த்து அனுஷ்டித்தார். இதெல்லாம் அவளுக்கு இருக்கிற பெருமை. அந்த பிரம்மச்சரிய விரதம் முடியணும், அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். இவர் கிளம்பி போகிற சமயத்துக்கு அவனுக்கு அந்தேவாசின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கா. அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆச்சாரியனை பற்றி நினச்சிட்டே கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கிறவர். உண்மையாக அந்தேவாசின்னா கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் ஆச்சாரியன் இருக்கார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், அவரோட கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணணும். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சில் தோன்றினால் அவர் நமக்கு பிரம்மத்தையே சொல்லிக் கொடுத்துருக்கார், வேதத்தை சொல்லியிருக்கார், ரகசியங்களை உபதேசித்திருக்கார். அப்படி இருக்கிற ஆச்சாரியனுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டுமோ இல்லையோ. ஆனால் அந்தேவாசின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்க ஆரம்பிச்சுட்டா, ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கிற எல்லாரும், ஆச்சாரிய இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிற எல்லாரும், சாமி தேவரியர் திருமாளிகையிலே ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துன்னா இனிமேல் அங்கேயே தான் இருக்க போறேன்னுட்டா அவர் எத்தனை ஆயிரம் பேருக்கு இடம் கொடுப்பார். ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அடிக்கடி போய் கைங்கரியம் பண்ண வேண்டும். ஆனால் எப்போதும் நினைவில் கொண்டு நன்றி அறிவோடு இருக்க வேண்டும். நேற்றுக்கே என்ன பார்த்தோம், நமக்கு அர்த்தங்களை கொடுத்துருக்கிறவாள்கிட்ட கேட்குறோம், இன்று நடப்போம்னு சொன்னால் நன்றியோடு இருக்க வேண்டும். அன்று கேட்டோம், இன்று நன்றியோடு இருப்போம். அவர்கள் நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காளோ அதுக்கு உபகார புத்தி. உபகாரத்தை நினைக்கத்தான் முடியும், பண்ண முயற்சி தான் பண்ண முடியும். முயல்கின்றேன் உந்தன் மொய்களற்கு அன்பையே பண்ணி முடித்து விடுவதற்கு இயலாது. மறுபடியும் முயற்சிக்கலாம். அதனால் அவர்கள் நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியனுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான். அவனுக்கு தான் அந்தேவாசின்னு பெயர். ஆனால் என்ன பண்ணாலும் விடை பெற்று கொண்டு மேற்கொண்டு அவர் தன்னுடைய விருத்தியை பார்க்கணும் இல்லையோ. தன் குடும்பத்தை ரட்சிச்சாகணும், தாயார் தாப்பனார் கைங்கரியம் பண்ணி ஆகணும், நல்ல பெண்ணாக பார்த்து தேடி கல்யாணம் பண்ணி கொண்டு ஆக வேண்டும். அதை அவர் கேட்டுட்டு வெளியில் வந்து ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போகிறச்சே உண்டு இல்லைங்கிறது வரச்சே தான் இந்த காசி யாத்திரைன்னு வச்சுருக்கோம். இப்போ கல்யாண பிரகரணத்தில் ஒரு யாத்திரை சொல்கிறோம் இல்லையோ, அதை அந்த வயசு பிள்ளை பண்ணிக்க வேண்டியது. பிள்ளை 8 வயசில் போய் சேர்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் 12 வருஷம் பாடசாலையில் படிச்சிருப்பார். 19 வயசு ஆயிருக்கும். 19 வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறச்சே கொடுக்குறார் கன்னியாபரேஷனம், வரப்பிரேஷனம், அதுக்கப்புறம் மந்திரங்களாகி திருக்கல்யாணம் நடக்கிறது சொல்லுவோம். அப்பெல்லாம் நீ எப்படி இருக்கணுங்கிறதான் இந்த ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். தான் உனக்கு எதுக்காக கற்றுக் கொடுத்துருக்கேன், இப்போ என்கிட்ட நீ கேட்டுக்கிறியே, அதன்படிக்கு நீ இப்போ எப்படி நடக்கணும்னு போகிறார். அப்போ அன்று கேட்டோம், ஆச்சாரியன் வேத புருஷனே பண்ணியிருக்கிற உபதேசத்தை கேட்டோம். இன்று இருப்போம். இந்த உபதேசம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ நிறையா சொல்லியிருக்கு. நேற்றுக்கு பார்த்தது ஒரே ஒரு மாசுச்சகா, சரணம்னு சொல்லு கவலைப்படாதே. சரி சுவாமி சரணம்னு சொல்லிட்டேன், கவலைப்படாமல் இருக்கேன், எதாவது பண்ணணுமா வேண்டாமா? எதை படாதேன்னு சொன்னீரே, எதை பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. கவலைப்படாதேன்னு பார்த்துட்டோம். இன்னதை பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா, அதை ரெண்டுமே இதில் சொல்லப்பட்டது. இது கர்த்தவியம், இது தியாஜ்யம், இதை செய், இத்தத்தை செய்யாதேன்னு ஆச்சாரியன் கூறுகிறார். அதில் முதல்ல ஆரம்பம் வேதமனூச்சாச்சாரியோந்தேவாசினம் அனுசாஸ்தி. வேதம் அனூச்சிய ஆச்சாரியா அந்தேவாசினம் அனுசாஸ்தி. ஆச்சாரியன் ஆறு தான் நிறைய அர்த்தங்களை கற்றிருப்பார். மொத்த வேதங்களையும் நன்கு கரைத்து சாப்பிட்ருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் ஆச்சாரியன். ஆசினோதிக்கு சாஸ்திரார்த்தான், தான் சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் முழுக்க கற்கிறார். கற்றதோடு இல்லை, அதன்படி ஒழுகி நடக்கிறார். தான் கற்ற கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகவல்யும். அப்போ தானும் அதன்படிக்கு நடக்கிறார். அதோடு இல்லை, தன்னுடைய சிஷ்யர்களையும் அதன்படிக்கு நடக்க வைக்க வேண்டும். தான் கற்க வேண்டும், கற்றபடிக்கு நடக்க வேண்டும், தன் சிஷ்யர்களுக்கும் அதைப்படி நடக்க வைக்க வேண்டும். இவர் தான் ஆச்சாரியன்னு சொல்கிறார்கள். இப்போ தேசிகன்னு சொல்கிறோம். மார்க்கம் திசதி, இதுதான் சரியான மார்க்கம்னு காட்டி கொடுக்குறாரோ இல்லையோ. அப்போ திசதி, மார்க்கம் திசதி, தானும் சரியான வழி நடந்து நமக்கும் சரியான மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறபடியால் அவருக்கு தேசிகன் ஆச்சாரியன் அர்த்தம். அப்போ ஆச்சாரியன் குருனால், குரும் பிரகாசையே தீமான்னு சொல்கிறோம். ஒரு குருவே நன்னா அவர் கண்ணு முன்னாடியே கொண்டாடணுமா. குருவே எல்லா இடத்துலையும் அவருடைய திருநாமம் விளங்கும்படிக்கு நாமே பிரகாசப்படுத்தணுமா. இது ஒரு சிஷ்யன் குருவுக்கு பண்ண வேண்டிய முக்கியமான கடமை. இப்போ இந்த ஆச்சாரியன் தான் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆச்சாரியா அந்தேவாசினம் அனு சாஸ்தி. அந்தேவாசினம்னா சிஷ்யனேன்னு அர்த்தம். இப்போ திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இது பிரம்மச்சாரி சிஷ்யனுக்கு தானே, கேட்டுண்டவனுக்கு தானே. நாம் யாரும் இங்கே இல்லையே, எல்லாத்த விட சந்தேகம் வந்துடும். இது வேதாத்தியனம் பண்ணினவனுக்கு தானே, நாங்களாம் பண்ணவே இல்லையே.
அப்படி இருக்கிறச்சு அது எதுக்கு எங்களுக்குன்னால், சரி பண்ணலே வாஸ்தவம் தான், அதுக்குன்னு மற்ற தியானம் பண்ணலாமோ இல்லையோ. பண்ணினவனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரோ பண்ணதான் வச்சுப்போமே. ஒரு 2 பஞ்சாதியானம் படிப்போம், ஒரு 2 பிரஷ்னமானு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுட்டு அந்த தெரிந்ததற்கு ஒரு வேதாத்தியானம் இல்லையோ. பூர்ணமாக பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடச்சுட்டா ரொம்ப சரி. அதுக்கு என்னமோ பேர் இருக்கணும். அப்படி பூர்ணமாக கற்றுக்க முடியலையா, ஏதோ கொஞ்சமான ஒரு 10 பஞ்சாதியோ 50 பஞ்சாதியோ ஒரு பிரஷ்னமோ. ஏன்னா தினப்படி பஞ்சமகா யஜ்யத்தில் ஒரு பிரஷ்னம் வேதம் சொல்லணுங்கிறது. சுவாமி அதெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடையாது, வேதாத்தியனம் பண்ணி சந்த சொல்லி அதெல்லாம் எங்களால் முடியாது. வேண்டாம், சம்ஸ்கிருத வேதாந்தம் வேண்டாம்னா அதுக்கு நிகராக திராவிட வேதாந்தத்தை படிக்கலாமே. அதுக்கு தான் திருப்பாவை தெரிஞ்சுக்கணும், திருப்பள்ளி எழுச்சி தெரிஞ்சுக்கணும், திருப்பல்லாண்டு தெரிஞ்சுக்கணும், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி கற்க வேணும்னா இதெல்லாம் வேதத்துக்கு சமம். இதைத்தான் திராவிட வேதம்னு சொல்கிறோம். மிக உயர்ந்த தமிழ் வேதங்கள்னு கொண்டாடப்பட்டவை. வேதாந்த தேசிகனே ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. தெளியாத மறைநிலம் வேதாந்தத்தை, சம்ஸ்கிருத வேதத்தை கத்தி என்னென்ன குழப்பங்கள் தீரலையோ அது அத்தனை இந்த தமிழ் வேதத்தை படித்து தான் தீர்ந்தது. இதைத்தான் உபய வேதாந்தம் உபய வேதாந்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கடிதம் எழுதச்சேவே இப்படி தான் எழுதிப்பா. ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய். உபய வேதாந்தம்னா சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதம். விண்ணப்பம் செய்வார்ங்கிற அரையர் சுவாமிகள் பெருமான் முன்னாடி விண்ணப்பிப்பார். அத்தியாபக சுவாமிகள் இதை சேவிக்கிறார். ஒரு பெருமாள் புறப்பாடு நடக்கிறதுனால் புறப்பாட்டுக்கு முன்னால் தமிழ் வேதங்களை பாராயணம் பண்ணி சுவாமிகள்லாம் போகிறார். புறப்பாட்டுக்கு பின்னால் சம்ஸ்கிருத வேதத்தை பாராயணம் பண்ணி கொண்டு பின்னால் எழுந்துள்ளுகிறார்கள். இப்படி முன்னும் பின்னும் திராவிட சம்ஸ்கிருத வேதத்தோட பெருமானுடைய புறப்பாடு நடக்கிறது இல்லையோ. அது அத்தனை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் சம்ஸ்கிருத வேதம் கற்றுக்க முடியலையா, சரி போனால் போதும். கற்றுக்கிற வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக செய்யணும். தேடிப்போயாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு உபநயனம் ஆறுது, கர்ப்பாஷ்டமம்னு கணக்கு சொல்கிறான். 8 வருஷம் பிராமணம் உபநயீத. 8 வயசாக இருக்கிற பிராமண குழந்தைக்கு உபநயனம் பண்ணிடுவோம்னா 7 வயசு கர்ப்பம். 7 கழிஞ்சு கர்ப்பத்தை சேர்ந்து 8, அதனால் 7 முடிஞ்சு போச்சுன்னா வெளியில் வந்து 7ன்னு அர்த்தம் வச்சுக்கணும். 7ஆவது வயசில் உபநயனம் ஆடுறது. உடனே ஆச்சார இடத்துல கொண்டு போய் விடணும். ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் விட்டு அவன் 2ஆவதுல தான் இருப்பான். 7 வயசு ஆகுதுன்னு சொன்னால் 2ஓ 3ஓ படிச்சுட்டு போகிறான். அப்போ எங்கே கொண்டு போய் ஆச்சார இடத்துல விடுறதுனால் கண்டிப்பாக உபநயனம் பண்ண போகிறோம்னா கூடவே இந்த திட்டம் இருக்கணும். வெறும் உபநயனம் பண்ணுறோம்னு மட்டும் இருந்துடக்கூடாது. இதோ ஒரு ஆச்சார இடத்துல ஒரு வேத அத்தியாபகர் இடத்துல கூட்டின்னு போய் ஒரு 4 மாதமோ 5 மாதமோ 6 மாதமோ புருள் சூக்தம் வரைக்கும் பஞ்சசூக்தங்கள் உபனிஷத்துக்கள் வரைக்குமான கற்றுக் கொடுத்தோணும். இது ஓரொரு தாயின் தந்தையும் உறுதியோடு இருக்கணும். சந்தியாவந்தன மந்திரங்களை சந்த சொல்லித்தான் கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறையா பேரை பார்த்தா எல்லாம் அம்மா கற்றுனுடுறான். இந்த பிள்ளை கற்றுன்னு சொல்லணும்னு பார்த்தால் தாயார் போயிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் முதல்ல அவளுக்கு தெரிஞ்சு போட்டது பிள்ளை சொல்லணும் இல்லையோ. ஓரளவுக்கு இப்போ தேவலை. நடுவில் ஒரு 20 வருஷங்களை தாண்டி இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் பண்ணணுங்கிற ஆசை பல பேருக்கு வந்திருக்கு. அந்த ஆசையை இன்னும் நாம தான் வளர்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 3 வேளை சந்தியாவந்தனமாக கார்த்தால பிராத சந்தியா பண்ணட்டும். இப்போ மத்தியானம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டால் மாத்தியானிகம் பண்ண முடியாது. என்னால் பிராத சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனேயே மாத்தியானிகம் பண்ண வேண்டியதான். அப்போவே பிராத சந்தியா, அப்போவே மாத்தியானிகம். அதுக்கப்புறம் எப்படியும் பள்ளிக்கூடம் 4:30 5 5:30 விட்டுட மாட்டாரா? விட்டுட்டு திரும்பி வந்துட்டு 6லேருந்து 7 7:30 மணி வரைக்கும் கூட சாயம் சந்தியாவந்தனத்தை விடாமல் செய்ய வேண்டும். நீரெல்லாம் குழந்தைகளுக்கே சொல்லிட்டு இருக்கீரேன்னா பெரியவா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வச்சுக்கணுமே தவிர மற்ற பேர் குழந்தைகள்லாம் பண்ணியிருக்கணும்னா நம்மளாலும் பண்ண வேண்டாமா? நாம் பண்ணிட்டு இருந்தால் தானே அவர்களுக்கு சொல்ல முடியும். நீ சரியாக 5:45 சந்தியாவந்தனம் பண்ண திருப்பி கொடுத்தான்னா நான் ஒரு நாள் நீ பண்ணி பார்க்கவே இல்லையே, எங்களை மட்டும் பண்ணுன்றியே. நான் ஒரு அப்பா சொன்னார், நாங்கள் தான் பண்ணலே, சேர்த்து வச்சு நீயானும் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அதை போல் நிலமை வந்துடக்கூடாது. அதனால் 8 வருஷம் பிராமணம் உபநயீத, அவனுக்கு உபநயனம் பண்ணு. நாம் அந்த கூடவே ஏற்பாடு பண்ணணும். உடனே ஒரு வாத்தியார் சாமியை பார்த்து இந்த அளவுக்கான ஒரு 6 மாதத்தில் கற்றுக் கொடுத்துரும். இன்னொன்று இருக்குது, நாம் கற்றுக்கொண்ட வேதத்தை மறக்கவே கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதை மறந்துட்டோம்னால் பெரும் பாப்பம், பிரம்மஹத்தி தோஷமே வந்துடுமா. என்ன பிரம்மத்தை சொல்லக்கூடிய பிராமண பாகமான வேத பாகத்தை கொண்டுட்டோம் இல்லையோ. ஏன்னா அதை படித்ததை நான் மறந்தேனோ இல்லையோ. படித்தத்தை மறந்துருக்கிறதுனால பிரம்மத்தையே ஹத்தி, பிராமணனை கொன்ற தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் வரும்னால் அதனால தான் சுவாமி நாங்கள்லாம் படிக்க போல. இதை ஞானம் படிக்க போயிட்டு நாங்கள் வேற மறந்து போய், அதனால் இந்த தோஷங்கள்லாம் இவ்வளவு பெரிய பயமெல்லாம் பயப்பட வேண்டாம். தாராளமாக பயப்படலாம், படிக்கலாம். படித்து பயந்துட வேண்டாம், மறந்துடும் வேண்டாம். ஒரு வேளை இது முடியலேன்னு வச்சுக்கோ, இந்த ஏற்பாடு பண்ணிவிடுவோம். ஒருவேளை அதை முடியாத படுத்து அன்னைக்கு விட்டுட்டோம். இனிமேல் அதற்குரிய அதிகாரிகள் அடிய நடத்துகிற இல்லை. எனக்கும் வயசாகிடுத்து. இப்போ வேதமெல்லாம் சொன்னால் வருமா தெரியாதா? கவலைப்படாது.
தமிழ் வேதம் நேரம் அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு நிகர். இது எல்லாரும் வாசிக்கலாம். அது ஒரு சிலருக்குன்னு அதிகாரம், இது அனைவருக்கும் அதிகாரம். ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. திரைவர்ணிக்க அத்திரைவர்ணிக்க வேறுபாடு கிடையாது. யாரும் கற்கலாம். கடைசி பட்சம் திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணுனின் சிறுத்தாம்பு, பூச்சூடல், காப்பிடல், சென்னியோங்கு, இதை போல சில பிரபந்தங்கள். முக்கியமாக ஆருக்கெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கோ ராமானுஜனூத்தந்தாதி பிரபந்தம். இது வரைக்கும் நாம் கற்றுனுட்டோம்னாலே ஓரளவுக்கு வேதத்துக்கு சமமாக விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். நித்தியானுசந்தானம்னு சொல்ல முடியும். இது நித்தியமே அனுசந்திக்கத்தக்கவை. அப்போ முதல் விஷயம் தெரிஞ்சுப்போம். வேதத்தை நீ கற்று முடிச்சுட்டே அனுசாஸ்தி, வேதாத்தியனம் முடிஞ்சு போச்சு. வேதாத்தியனம் முடிந்த பிற்பாடு சாஸ்தி, இப்படி நடக்க வேணும்னு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறார். வேதமனூச்சிய, வேதத்தை அவர் சொல்ல சொல்ல சிஷ்ய பிள்ளை திரும்பி சொல்லிட்டார். வேதமனூச்சிய அந்தேவாசின மனுஷாஸ்தி, கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணி இப்போ விடைபெற்று கொண்டு புறப்படுறானோ இல்லையோ அவனுக்கு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். வேதமனூச்சாச்சாரியோந்தேவாசின மனுஷாஸ்தி சத்தியம் வத தர்மஞ்சர. அடிக்கடி இதை கேள்விப்பட்டிருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சதுதாங்கிறதுக்காக அதுக்கு தான் சொன்னேன். முழுக்க தெரிஞ்சிருக்காட்டாலும் ஓரளவு இது இந்த மந்திரத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுந்திருக்கோம் இல்லையோ. சத்தியம் வத, எப்பவும் சத்தியத்தின் வழியே நடப்பாய். அந்த 18-19 வயசு பிள்ளைக்கு சட்டுன்னு புரியல. இதுக்கு ரங்கராமானுஜ முனிங்கிறவர் ரொம்ப ஆச்சரியமாக பாஷ்யம் எழுதியிருக்கார். எல்லா சம்பிரதாயத்தவர்களும் பாஷ்யம் எழுதியிருக்கார். ஆதிசங்கர பகவத் பாதரும் எழுதி உள்ளார். முதல் 3க்கும், சிக்ஷாவல்லிக்கும், ஆனந்தவல்லிக்கும், பிருகுவல்லிக்கும் அவர் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதில் அவள்லாம் விசாரிச்சுன்னு சொன்னது, இந்த பிள்ளை ஒரு மாதிரி அவரை பார்த்து, எதுக்கு என்னை பார்த்து சத்தியம் பதான்னு சொல்கிறீர்? எப்போவும் நான் சத்தியம் தானே பேசியிருக்கேன். உங்ககிட்ட இருந்த வரைக்கும் சத்தியத்தில் இந்த மாதிரி இருக்கேன்னா எப்போதும் சத்தியம் தானே பேசியிருக்கேன், மாற மாட்டேனே. இப்போ ஏன் நம்ம வாத்தியார் தனியாக உபதேசிக்கிறார்னு அவன் நினைக்கிறான். அதில் பாஷ்யம் எழுதினவா சொல்கிறா, அடுத்து பிரம்மச்சரியாசிரமம் மாறி கிரகஸ்தாசிரமம் ஏற்றுக்கு போகிற பல விதத்துலேயும் அசத்தியம் பேசுறதுக்கு தேவை வரும் என்று ஆச்சாரியர் நினைக்கிறான். இப்போ ரொம்ப நன்னா நீ சத்தியம் வதான்னா நீ தேவையே இல்லையே நினைப்பே. ஆனால் மேலே கல்யாணம் ஆக போகிறது பார், அப்போ ஒருத்தருக்கொத்தரே போய் பேசிக்க வேண்டி வரலாம். வேலை பார்க்குற இடத்துல போய் பேச வேண்டி வரலாம். நீ சொல்லி கொடுக்க போகிற இடத்துல போய் வேண்டி வரலாம். எங்கே யாகம் பண்ண போறியோ, பண்ணி வைக்க போறியோ, அங்கே போய் பேச வரலாம். எங்கே தானம் வாங்க போறியோ, தானம் கொடுக்க போறியோ, போய் பேச வரலாம். வாய்ப்புகள் பல உண்டு, ஜாகிரதையாரு. அப்போ அந்த பிள்ளைக்கு புரியல. இது அவன் கேட்குறான், நான் எதுக்காக போய் சொல்லணும், தேவையே இல்லைன்னுட்டு. இப்போ உனக்கு எந்த தேவையும் இல்லை, நீ போய் சொல்லலே. அடுத்து தேவை வந்துடுமே, தேவை வந்தால் சொல்ல வேண்டியிருக்குமே. கடைசி பட்சம் ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், வேறு எந்த பொய்யுமே வேண்டாம். நான் ஒன்றும் பெரிய பொய்க்கெல்லாம் போகவே இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், ஏன் இவள் எல்லாரையும் அழைச்சின்னு வரலேன்னு கேட்பா. இதுக்கு அவள் ஆமாம், இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியமாக அவளுக்கு படலை, நான் வந்தேன். ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர் வர முடியும்? ஒருத்தரை தான் வர முடியும். அதுக்கு 4 பேர் காசு செலவழிச்சு வர முடியுமா? இதனால தான் வரலேன்னு சொல்லிவிடா. சொன்னால் சத்தியம் வத வரலையும். ஆனால் சொன்னால் சத்தியம் வத இருக்கும், அதுக்கப்புறம் உறவு இருக்குமான்னு தெரியாது. அதனால் அப்படி பேச மாட்டோம். சொல்லும்போது நான் கிளம்பிகிட்டே இருந்தோமா, சீட்டெல்லாம் கூட வாங்கிட்டோம், பயணச்சீட்டு தயாராக இருந்தது. கிளம்புற சமயத்துக்கு எங்கேயோ முட்டி மழுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது, வர முடியல. நானே இப்போ சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு நான் அதைத்தான் போய் வைத்திய இடத்துல அழைச்சின்னு போனோம். ஒன்றுமே இருக்காது. இப்போ சத்தியம் வதா போயிடுது, உறவு நின்னது. இதைத்தான் ஆச்சாரியன் அப்பவே சொன்னார். இப்போ உனக்கு தேவை இருக்காது பிரம்மச்சாரி பிள்ளையே, அப்புறம் தேவை வரும், அப்பவும் மாறுவிடாதே சத்தியம் வத. இப்போ எப்படி சத்தியத்திலே இருக்கிறாயோ, இந்த சத்தியத்தில் சுப்பிரதிஷ்டினதனாகத்தான் ராமச்சந்திரன் இருந்தான். இந்த சத்தியத்தில் தான் ஜகத்தே பிரதிஷ்டாபனம் ஆகியிருக்கிறது. அந்த சத்தியத்திலேருந்து பெரியோர்கள் மாற மாட்டார்கள். அந்த சத்தியம் வதான் நான் சொல்கிறதையும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோ. சத்தியம் ப்ரூயாது, பிரியம் ப்ரூயாது, நான் ப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். சத்தியம் பூதஹிதம் புரோக்தம். சத்தியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிறர் மனம் புண்படும்படி பேசிவிடாதே. சத்தியம் பேசு, எல்லாருக்கும் ஏற்றுக்கிறாப்புல சத்தியத்தை பேசு. சத்தியம் பேசு, ஜீவராசிகளுடைய நன்மைக்காக சத்தியம் பேசு. ஆரோத்தர் போயிட்டு இருந்தார், ஒரு ஆமையை போட்டு ஓட்டில் அடின்னு கம்பால் அடிச்சுருந்தான். ஆரோத்தம் மகாஜானி, அவனுக்கு ஓட்டில் அடித்தா ஆமைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும். அதனால் போகிற போக்கில் அடிச்சிருந்தவன் கிட்டக்க போய் திருப்பி போட்டு அடின்ட்டு போயிட்டான்னா சத்தியம் பதா. இப்போ அவன் சொன்னது சத்தியம்தான். ஆமையை திருப்பி போட்டு அடித்தா தான் அதுக்கு வலிக்கும். ஆனால் திருப்பி போட்டு அடிச்சுட்டா இது சத்தியமா? இந்த சத்தியம் ஜீவராசிகளை கொல்றதுக்கு நான் எடுத்துப்போம். அதனால் சத்தியம் பதாங்கிறது பூத ஜீவராசிகளுடைய நன்மைக்கு இருக்கணும், யாருடைய மனமும் புண்படாது இருக்கணும். சத்தியம் ப்ரூயாது, பிரியம் ப்ரூயாது. பிரியமானதை பேசு, சத்தியமானதை பேசு. எது அப்பிரியமாக இருக்கோ அந்த சத்தியத்தை பேசாதேங்கிறது. அப்போ வெறும் சத்தியம் வதை இல்லை, அதை சுற்றி எத்தனை இருக்குது பாருங்க. இப்போ ஜீவராசிகளுடைய நன்மைக்குத்தான் பேச வேண்டும்,
ஒருத்தர் பசுமாட்டை அடிக்கிறதுக்கு துரத்த வர்றார். ரிஷியனுடைய குடிசைக்குள்ளே பசுமாடு ஓடி போய் ஒளிஞ்சு கொடுத்து வந்தவன் ரிஷியே உள்ள பசுமாடு இருக்கான்னு கேட்கிறான். ரிஷி உடனே இல்லைன்னு விட்டார். இப்போ இது அசத்தியம் இல்லையோ? உள்ள பசுமாடு இருக்கேன்னு சொன்னால் இருக்குன்னு சொன்னால் அது இல்லாத போயிடுமே. இப்போ இருக்குன்னு மட்டும் ரிஷி ஒத்துண்டார்னா அடுத்ததான் வெட்டிட மாட்டானா? வெட்ட உடனே பசு இல்லாத போடும். அப்போ அந்த ரிஷி என்ன யோசித்தார், நான் இல்லேன்னு சொல்லி பசுவை இருக்க வச்சோடு. பசு உயிரோடு இருக்கணும்னா நான் இல்லைன்னு சொன்னத்தானே இருக்கும், அது இருந்துடுது. அப்போ கடைசியில் எப்படி அந்த வாக்கியம் உண்மையை எடுத்து பாருங்க. அவர் பொய் சொன்னார், உள்ள பசு இல்லைன்னு சொன்னார். ஆனால் அந்த பொய் எப்படி திரும்ப சமாளிச்சிட்டார்? மகாபாரதத்தில் கதையே சொல்லப்படுது. அந்த ரிஷி ஒருத்தர் சொன்னார், திருடனே நீ கேட்குறது நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கேன், ஆனால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா என் கண்ணு பார்க்கும், அது பேசாது. என் வாய் பேசும், அது பார்க்காது. பார்த்தும் பேசுறதும் ஒரே அவயவமாக இருந்தால் தான் நான் சத்தியம் சொல்ல முடியும்ட்டாரு. பார்த்தது எதுவோ அதுவே பேசித்துன்னா சத்தியம், எது பேசித்தோ அது பார்த்ததுன்னா சரி. கண்ணு பார்த்தது, வாய் பேசுறது. அப்போ என்ன எதுக்கு நீ கேட்குற? இப்போ ஒன்றும் குற்றமே இல்லை. உணர்ந்தத்தை உள்ளத்தை உள்ளபடி பார்த்து உள்ளபடி சொல்ல வேண்டும், சத்தியம். அப்போ பார்த்ததும் கேட்டதும் பேசினதும் ஒத்தராக இருக்கணும் இல்லையோ? கண்ணு ஒன்று பார்க்குறது அது வேற இந்திரியம், காது ஒன்று கேட்குறது வேற இந்திரியம், வாய் ஒன்று பேசுறது வேற இந்திரியம். அதனால நான் பேசினதில் குற்றமே இல்லைன்னு நல்லத்துக்கு சமாளித்தார். இது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ கேட்டுன்னு இருக்கிறவாள்லாம் நமக்கு பயன்படுத்திக்கலான்னு பார்க்கக்கூடாது. அவர் செஞ்சதெல்லாம் பசுவத கூடாதுன்னு அத்தை ரட்சிக்கிறதுக்காக பேசியிருக்கார். அப்போ சத்தியம் வத, எப்போதும் உண்மை கூற வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவான் மெய்யர்களுக்குத்தான் மெய்யனாக இருக்கிறார், பொய்யர்களுக்கும் மெய்யனாக இருப்பார். ஆனால் அந்த மெய்யனையே பற்றியிருக்கும் பொய்யர்களுக்குத்தான் மெய்யனாக இருப்பார். திருமெய்யங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். அங்கே சத்தியமூர்த்தி பெருமாள், சத்தியன்னே பெருமாளுக்கு திருநாமம். பெரிய சயன திருக்கோலத்தில் தனி கர்ப்பகிரகம். அதை தவிர பக்கத்து கர்ப்பகிரகத்தில் தான் சத்தியமூர்த்தி பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். அங்கே தான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்துங் கையானை தொழாக்கை, அந்த பெருமானுடைய திருக்கைகளை தொழணும். அவர் சங்கேந்துங் கையான், சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அது சங்கத்தை ஏந்தி இருக்கிற கை, அது தொழுவித்து கொள்ளும் கை. நம்ம கை தொழும் கை, கைகூப்ப வேண்டிய கை நம்மது. அப்போ பகவானே சத்தியங்கிற பேரோடு எழுந்து கொண்டிருக்காரோ இல்லையோ? சத்தியன் எம்பெருமான் திருமெய்யன், அதுவே சத்திய க்ஷேத்திரம். அதே போல் காஞ்சி தேவ பெருமாள் சத்தியவிரத க்ஷேத்திரம், சத்தியத்தையே விரதமாக கொண்டு பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். புண்ணியகோட்டி விமானத்தினுடைய சாயிலே, அனந்த சரசு புஷ்கரணியின் கரையிலே, சத்தியவிரத க்ஷேத்திரத்திலே காஞ்சி தேவாதிராஜன் எப்போதும் சேவை சாதிக்கிறார். சத்தியத்துக்குன்னே இருக்கிற பெருமாள். அப்போ யாகத்துக்கு ஹோமகுண்டத்துக்கு நடுவிலேருந்து தோற்றிருந்தார். எவ்வளவு தியாகம்! தியாகம்னாலே எத்தனை சத்தியம்! அதனால சத்தியம் வத, ஆபத்து நிறைய வரும், சத்தியத்தை பேசு. இல்லை சுவாமி, அவர் சொன்னது ரொம்ப சரி, நீர் சொல்லியிருக்கிறாப்பில் அன்று கேட்டோம், ஆனால் இன்று சத்தியவாதியாக இருக்க முடியுமா? சத்தியவாதியாக ஒரு தசரதன் இருக்கிறதுக்குள்ளே எவ்வளவு பாடு, ராமன் இருக்கிறதுக்கு எத்தனை பாடு, ஒரு ஹரிச்சந்திர மகாராஜா அவர் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்குள்ளே எத்தனை பாடுபட்டார், எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு பரீட்சை வந்திருக்கு. அப்போ அந்த அளவு இருக்க முடியுமானால் கஷ்டம்தான். அப்படி ஒன்று இப்போ பிடிவாதமாக வீராப்பு பேசுறதுக்கெலாம் வரல. எதோ விஷயத்தில் நம்ம தப்பிச்சுக்கணும்னு சொன்னால் சொல்லத்தான் வேண்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் எது வேணா இருக்கட்டும். இப்போ நீங்கள் இப்படி கேட்கலாம், சுவாமி நீ சத்தியம் பூதஹிதம் புரோக்தம்னு சொன்னிருள், ஜீவராசிகளுடைய மனசு புண்படாது இருக்கணும். அதுக்காகத்தான் நான் உறவுக்காராள்கிட்ட அவள் மனசு புண்பட வேண்டாமேங்கிறதுக்காக இப்படி சொன்னேன். ஏன்னா சத்தியம்னாலே யாரும் புண்படக்கூடாது. நான் இப்போ அவளை பார்த்து 2 கல்யாணத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, இது முக்கியமாக அது முக்கியமானு பார்க்குறோம். 2 ஒரே முகூர்த்தம். அப்படி இருந்தால் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். இன்னொரு இடத்துக்காரா கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை எங்கே கோவிலில் பார்க்க போகிறோமோ கேட்கத்தான் போகிறா. அப்போ அவள்கிட்ட என்ன சொல்லணும், சாமி நீங்கள் 2 பேரும் எனக்கு வேண்டிவா, அந்த கல்யாணம் உங்கள் கல்யாணத்தை விட முக்கியமாக என் மனசுக்கு பட்டுது, அதனால தான் நான் அங்கே போனேன். எப்போ உம்மது முக்கியம்னு படுறதோ அன்றைக்கி வரேன் சுவாமி. சத்தியம் பத ரொம்ப சரியாக இருக்கும். இந்த விஷயம் சத்தியமாக சொல்லியிருப்போம், ஆனால் அவர் ஏற்றுப்பறா. அப்போ அதுக்காக ஏதோ சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த சொல்கிறத முடியாட்டா என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சத்தியம் பேச வேண்டியிருக்கு, ஆனால் பேசினா அவளுக்கு பிடிக்க போகிறதில்லை. ரொம்ப முக்கியம் மௌனம் காத்தல், அது எல்லாத்த விட சிறந்த மருந்து. அதனால தான் கண்ணன் சொல்லச்சே ரகசியங்களுக்குள் நான் மௌனமாக இருக்கிறேன்னார். ஒரு ரகசியத்தை பாதுகாக்கணும்னா வாய் திறக்காமல் இருக்கிறது தான் நன்மை. இப்போ அது போல் கேட்டுருக்கான்னு வச்சுருந்தோம், அழகான ஒரு புன்சிரிப்பு, நமக்கு சிரிக்க தெரியுமோ இல்லையோ, நன்ன சிரிப்போம், அப்படியா அப்படின்னு கேட்டுப்போம், எதுவும் சொல்லாமலே இருந்துருவோம் இல்லையோ. அப்போ அவள் வேண்டிய அர்த்தத்தை அவளே எடுத்துப்பாளோ இல்லையோ, நான் சொல்லலையே. நாம் ஒரு பதில் சொன்னோம்னா அது ஒரு பதில் ஆகும். ஆனால் கேட்ட கேள்விக்கு அழகாக சிரித்து விட்டுட்டோம்னா அவளுக்கு வேண்டிய பதில் எடுத்துப்பாளோ இல்லையோ. நான் பதில் சொல்லலை, அவளுக்கு ஏதோ ஒரு பதில் வேணும், புண்படாமல் இருக்கணும். நான் சொன்னால் தான் புண்படும். அப்போ புண்படாமல் இருக்கிறதுக்கு அவர்களே பதில் எடுத்துக்க வேண்டியதுதான். நல்ல சத்தியத்தின் ஒரு வகை மௌனங்கிறதையும் புரிஞ்சுப்போம்.
எப்போ மௌனமாக இருக்கக்கூடாதோ அப்போ பேசணும், அது அசத்தியமாயிடும். இப்போ ஒருத்தர் சொல்கிறார் வேதம் பொய்யாமே என்று கேட்குறார். நம்ம இவருக்கு பேசி நான் என்னத்தை புரிய வச்சுக்க போகிறேன்? மௌனமாக இருந்துட்டேன்னால் கேட்கப்பட்டவர் ஒரு வித்வானாக இருந்து அவர் மௌனமாக வேற இருந்தால் அவன் என்ன தெரியுமா எழுதின்னு போவான்? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா, ஆக வேதம் பொய்யான்னு எழுதின்னு போட மாட்டானா? அந்த இடத்துல மௌனமாக இருக்கக்கூடாது. எங்கே மௌனத்தை கடைப்பிடிக்கணுமோ அங்கு, எங்கே சத்தியத்தை உடைச்சி பேசணுமோ அங்கு, எங்கே சத்தியத்தை மறைச்சி பேசணுமோ அங்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை ஜீவராசிகளிடத்தில் இரக்கம். எந்த ஜீவராசிக்கும் ஒரு துன்பமும் வந்துடக்கூடாதுன்னு தான் சத்தியம்பதன்னு சொன்னார். தர்மஞ்சர, அப்போ உண்மையானதை பேசு. சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற தர்மத்தின் வழி நட. தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு 4 பார்க்குற மூலியம். அதிலே தர்மார்த்த காம மோக்ஷங்களை 2ஆக பிரிச்சுக்கணும். தர்ம மோக்ஷங்கள் ஒரு கட்சி, அர்த்த காமங்கள் மற்றொரு கட்சி. இந்த 2த்துக்கு நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற பொழுதை சரிசமமாக பங்கிடணும். அர்த்த காமத்துக்கு எவ்வளவு பொழுது ஒதுக்குறோமோ தர்ம மோக்ஷங்களுக்கு அவ்வளவு பொழுது ஒதுக்கணும். அதில் முதல்ல இப்போ தர்மம் தான். தர்மம்னு சொன்னால் சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹான்னு சொல்லுவார்கள். அதாவது வேதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆசை. வேதம் இந்த ஆசைப்படலாங்கிறது ஒத்துக்கிறது. இஷ்ட சாதனத்துவம்னு சொல்லுவார்கள். வேதத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு இஷ்டம், அந்த இஷ்டத்தை எனக்கு சாதித்து எது கொடுக்க போகிறதோ அதான் தர்மம். தர்மத்தை 2ஆக சொல்லலாம். சாமான்யமாக நம்ம பண்ண வேண்டிய தர்மங்கள், விசேஷ தர்மமான பகவான் கண்ணனே தர்மம், ராமனே தர்மம், வராகனே தர்மம். அந்த தர்மத்திலேயும் நம்ம நிரதர்களாக இருக்க வேண்டும். நாம் பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம், தானம், தர்மம், யஜ்ஞம், நித்தியப்பட வேண்டிய அக்னிஹோத்திரங்கள் எத்தனையோ இருக்கும் இல்லையோ, சாந்தம், சமம், தமம், இது எல்லாத்தையும் செய்வது தர்மம். அதனால தான் தர்மம் சர. சாஸ்திரத்தில் எது தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை செய். ஏன்னா ஆச்சார பிரபவோ தர்ம. ஆச்சாரமாக இருக்கத்தான் தர்மம் நன்னா வளரும். தர்மஸ்ய பிரபுர் அச்சுதா. தர்மத்துக்கு பிரபு அச்சுதம். தர்மம்னா என்ன? தரதீதி தர்ம. நம்ம நன்னா ரட்சிக்கும். நாம் அதை ரட்சிச்சோம்னால் தர்மோ ரக்ஷதி ரட்சிதான்னு சொல்கிறாரோ இல்லையோ, தர்மம் காப்பாற்றும், நாம் அதை காப்பாற்றினோம். அது நமக்கு ஆதாரமாக இருந்து ரட்சிக்கும், நாம் அதற்கு ஆதாரமாக இருந்து ரட்சிக்க வேண்டும். அதனால் தர்மம் சர. தானமும் தர்மமும் ஒன்றும் இல்லை. சாஸ்திரம் சொன்னபடிக்கெல்லாம் நடந்தால் அது தர்மம். சாஸ்திரம் சொன்னதில் ஒன்று தானம். நம்மக்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தரோட பகிர்ந்துட்டோன்னா அது தானம். நிறைய பேர் தான தர்மம் சேர்த்து சொல்லிவிடலையோ, அவர் ஏதோ பரவாயில்ல சுவாமி தான தர்மங்கள்லாம் நிறையா பண்ணுறான்னுவா. தானமும் தர்மமும் ஒன்றும் இல்லை. தர்மம்னா சாஸ்திர சொன்னத்தை கேட்டு நடத்தல் தர்மம். 2 விஷயம் இதில். ஒன்று சாஸ்திர சொன்னத்தை தான் ஆசைப்படணும். அது எதை உனக்கு கூடும்னு ஒத்துண்டிருக்கோ அதில் ஆசைப்படணும். ஆசைப்பட்டத்தையும் அடையறதுக்கு அது ஒத்துண்ட வழியில் தான் போகணும். அது ஒத்துக்காத ஆசையும் படக்கூடாது. அப்படியே நம்ம அது ஒத்துண்ட ஆசையாக இருந்தால் கூட அது ஒத்துக்காத வழியிலையும் செல்லக்கூடாது.